அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. மறுமையில் மக்கள் பரிந்துரை நாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி செல்லுதல். ஒரு நாள் விருந்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைச்சி கொண்டு வரப்பட்டது. அப்போது அவர்கள், அல்லாஹ் மறுமை நாளில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் ஒன்று திரட்டுவான். அழைப்பவனின் குரலை அவர்கள் கேட்பார்கள். அனைவரின் பார்வைக்கும் அவர்கள் தென்படுவார்கள். சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும் என்று கூறிவிட்டு ஷாபாத் என்னும் பரிந்துரை தொடர்பான ஹதீஸை கூறினார்கள். பிறகு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதரும் பூமியில் அவனது நண்பரும் ஆவீர்கள். எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பரிந்துரைங்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் தாங்கள் சொன்ன பொய்களை நினைவு கூர்ந்து, இன்று என்னை பற்றியே நான் கவலைப்படுகிறேன், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று பதிலளிப்பார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தை ஆசர் அவர்களை மறுமை நாளில் சந்திப்பார்கள். ஆசருடைய முகத்தில் புகையின் கருமையும் புழுதியும் படிந்திருக்கும். அப்போது அவர்களிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களிடம் எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று கூறவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்களின் தந்தை, இன்று உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று கூறுவார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று எனக்கு வாக்களித்திருக்கிறாய். உன் கருணையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் என் தந்தையை விட வேறெந்த இழிவு எனக்கு அதிகமாக இழிவு தரக்கூடியது என்று கேட்பார்கள். அப்போது உயர்வான அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நான் சொர்க்கத்தை இறைமறுப்பாளர்களுக்கு தடை செய்து விட்டேன், ஹராமாக்கி விட்டேன் என்று பதிலளிப்பான். பிறகு, இப்ராஹிமே, உங்கள் கால்களுக்கு கீழ் என்ன இருக்கிறதென்று பாருங்கள் என்று கூறப்படும். அவர்கள் கீழே பார்ப்பார்கள். அப்போது அங்கே இரத்தத்தில் தோய்ந்த முடிகள் நிறைந்த கழுதை புலி ஒன்று கிடக்கும். பின்னர் அதன் கால்களை பிடித்து தூக்கப்பட்டு நரகத்தில் அது போடப்படும். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே வரையிலுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரால் பின்பற்றப்பட்டே வந்தது. நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஜெயித் இப்னு அமர் இப்னு நுபைல் என்பவரை பற்றி வரலாற்றினை புகாரியில் நாம் படித்தோமே, ஆனால் இதனை நன்கு உணராம். ஜெயித் இப்னு அமர் இப்னு நுபைல் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பே குறைஷிகள் காபாவை புதுப்பித்து கட்டிய காலத்தில் இறந்துவிட்டார். எனினும் அவர் சிலை வணக்கத்தை கைவிட்டு ஓரிரு கொள்கையை சார்ந்திருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரர் மகனான ஜெயித் சொர்க்கவாசி என நற்செய்தி கூறப்பட்ட நபித்தோழர் சயீத் இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அவர்களின் தந்தையார் நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜெயித் சந்தித்திருக்கிறார். ஓரிரு கொள்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெறிய மார்க்கத்தில் செயல்பட்டிருக்கிறார் என்ற தகவலை உம்ததுல் காரி ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஜெயித் இப்னு அமர் இப்னு நுபைல் அவர்கள் நபித்துவ காலத்திற்கு முன்பு இறை இல்லம் காபாவின் மீது சாய்ந்து கொண்டு நின்றபடி, குறைஷி குலத்தாரே, அல்லாவின் மீதானையாக, என்னை தவிர உங்களில் எவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தின்படி நடக்கவில்லை என்று சொல்லி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். மேலும் அவர் உயிரோடு புதைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றி வாழ வைத்து வந்தார். எவரேனும் தன் பெண் மகளை
கொல்ல நாடினால் அவர்களிடம், அவளை கொல்லாதே, அவளுடைய செலவுக்கு உன்னிடம் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் குழந்தையை தாமே வளர்க்க எடுத்துக்கொள்வார். அவள் வளர்ந்ததும் அவளது தந்தையிடம் சென்று, நீ விரும்பினால் இவளை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன், நீ விரும்பாவிட்டால் அவளது செலவுக்கு பொறுப்பேற்று பழையபடி நானே பராமரித்து கொள்கிறேன் என்று சொல்வார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு வஹி அருளப்படுவதற்கு முன்பு பல்தாஹ் என்றும் பள்ளத்தாக்கில் சைத் பின் அமர் பின் நுபை அவர்களை சந்தித்தார்கள். அப்போது குறைஷிகளின் பயண உணவு ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் பரிமாறப்பட்டது. அந்த உணவை சைத் பின் அமர் உண்ண மறுத்துவிட்டார். பிறகு சைத் உணவை பரிமாறிய குறைஷிகளிடம், நீங்கள் உங்கள் சிலைகளுக்கு பலியிடும் பலிப்பீடை கற்களில் வைத்து அறுப்பவற்றை நான் உண்ண மாட்டேன். அறுக்கும்போது அல்லாவின் பெயர் எதன் மீது கூறப்பட்டதோ அதை தவிர வேறு எதையும் உண்ண மாட்டேன் என்று சொன்னார்கள். சைத் பின் அமர் அவர்கள் குறைஷிகளால் சிலைகளுக்காக அறுக்கப்படுவதைவற்றை குறை கூறி வந்தார்கள். மேலும் ஆட்டை அல்லாவே படைத்தான், அதற்காக வானத்தில் இருந்து தண்ணீரை பொழிந்தான், அதற்காக பூமியில் இருந்து புட்பூண்டுகளை முளைக்க செய்தான். இத்தனைக்கும் பிறகு நீங்கள் அல்லாவின் பெயர் அல்லாத மற்ற கற்பனை தெய்வங்களின் பெயர் சொல்லி அதை அறுக்கிறீர்கள். அல்லாவின் அருட்கொடையை நிராகரிக்கும் விதத்திலும் அல்லாஹ் அல்லாதவரை கண்ணியப்படுத்தும் விதத்திலும் இப்படி செய்கிறீர்கள் என்று கூறி வந்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்காக செய்த பிரார்த்தனை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு மற்றும் உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக அல்லாவிடம் பாதுகாப்பு கோரி வந்தார்கள். அல்லாவின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணிகளிடமிருந்தும் தீய எண்ணமுடன் தீண்டும் பொறாமை கண்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் எனும் இந்த சொற்களின் மூலம் உங்கள் இருவரின் தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மகன்களான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்காக பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்று கூறுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்று முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இறை தூதர் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை பற்றி பார்க்கலாம்.